அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே ஆரோக்கியமான அதே சமயம் பிரியாணி சுவையிலேயே இருக்கக்கூடிய சம்பா கோதுமை ரவை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது டயட்டில் இருக்கவங்களுக்கு, சர்க்கரை நோயாளிக்கு ஒரு சிறந்த மதிய உணவாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிடம் ஆகும். டேஸ்ட் அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறங்க. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே முந்திரி, 2 பச்சை மிளகா, நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், கூடவே ஒரு பழுத்த தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தால் சேர்த்துக்கிறங்க. நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். 10 பல் சின்ன வெங்காயம் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறிக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூமோடு சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். அடுத்து பிரியாணி மசாலா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1 கப் கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன். தண்ணி தான் கரெக்டாக சேர்க்கணும். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி குக்கரை மூடிய 2 விசில் வச்சா போதும். இதோ உதிரியான சத்தான கோதுமை பிரியாணி தயார். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். உதிரியாக சூப்பராக இருந்தது. வாசனையும் டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரியாணி கூட ரைத்தா இல்லைன்னா வெறும் தயிர் இல்லைன்னா பிக்கிள் வச்சு சாப்பிட அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஹெல்த்தியான ரெசிபி நிறைய நித்திலம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.